வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவும். அதற்கு மிக முக்கியமான காரணம் திமுகவின் அமைச்சர்கள்தான். திமுகவின் அமைச்சர்களால் தான் காங்கிரஸ் தற்பொழுது 40 தொகுதிகளை கேட்டுள்ளது. திமுகவோ 25 தொகுதிகளை கொடுக்க முன்வந்த போதிலும் கூட காங்கிரஸ் 41 தொகுதிகள் வேண்டும், குறைந்தபட்சம் 38 தொகுதிகளாவது நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக கடந்த 4 நாட்களாக பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள். சரி, இந்த பேச்சுவார்த்தை இவ்வளவு தாமதமாக நெருக்கடிக்கு ஆளானதற்கு யார் காரணம் தெரியுமா? திமுகவின் அமைச்சர்கள்தான். காங்கிரசிற்கு ஓட்டுக்களை கிடையாது, காங்கிரஸ் இல்லாமலும் கூட திமுகவால் வெற்றியடைய முடியும் என்று உசுப்பேத்திய நிலையில்தான் கடுமையான கோபத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் திமுகவின் மீது விமர்சனமும் முன்வைத்தார்கள். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களை நேரடியாக இதற்கு களத்தில் இறங்கி திமுக காங்கிரசிற்கு 28 தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை கொடுப்பதாக உறுதியளித்துள்ளது. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை தற்பொழுது சுகமமாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 நாட்களில் திமுக காங்கிரசிற்கு தகவலை தெரிவிக்குமாறு கூறியுள்ளது. இந்த 2 நாட்களில் காங்கிரஸ் நல்ல முடிவை வெளியிடவில்லை என்றால் அது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அடியாக விழும். திமுக இதனால் தோல்வியை கூட சந்திக்கலாம். எதிர்பாராத திருப்பமாக திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் தாவேகாவின் தலைமையை ஏற்று சென்றுவிட்டால் அதுதான் ஸ்டாலின் அவர்களது அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மாறும், முடிவுரையாக மாறும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இதற்கெல்லாம் திமுகவின் அமைச்சர்கள் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கக்கூடிய நிலையில் அமைச்சர்களது செயல்பாட்டால் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள்தான் எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் நேரடியாக வந்து அவர் பிரச்சனையை முடித்து வைக்கிறார். ஆனால் பிரச்சனையை உருவாக்குவது அமைச்சர்களால் தான், நிர்வாகிகள் தான் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்ந்தால் சட்டசபை தேர்தலில் காங்கிரசிற்கும் திமுகவின் அமைச்சர்களுக்கும் இடையே மோதல் வாக்கு வங்கியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். கூட்டணி அமைத்தாலும் கூட காங்கிரசிற்கு ஆதரவாக அமைச்சர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். இதுவும் தோல்வியை நோக்கித்தான் செல்லும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுகிறது. திமுக இந்த தேர்தலில் எத்தனை இடங்களில் வெற்றியடையும் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.